கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். உங்களோட யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனால மாறுபட்ட அணுகுமுறையால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. உங்களோட ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்களில் சுக்கிரனும் புதனும் போயிட்டு இருக்கிறதுனால செல்வாக்கு கூடும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பழைய நண்பர்கள் மீண்டும் வீடு தேடி வருவாங்க. பெரிய பதவியில் நல்ல நிலையில் இருக்கிற நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கும். 5ஆம் வீட்டிலேயே சனி இருக்கிறதுனால கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிறு சிறு அவமானங்கள் இழப்புகளை நினைத்து அவ்வப்போது வேதனைப்படுவீர்கள். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 3இல் குரு அமர்ந்திருப்பதால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி புலம்புவீங்க. சூரியன் 9இல் நுழைஞ்சிருக்கிறதுனால எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் அதிகரிக்கும். தந்தைக்கு அலைச்சல், டென்ஷன், வேலை சுமை வந்து போகும். அவருடன் வீண் விவாதங்களும் வரக்கூடும். அரசு காரியங்கள் தாமதமாகி முடியும். மாணவ மாணவிகளுக்கு விடைகளை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி பார்ப்பதுடன் எழுதி பார்ப்பதும் நல்லது. தேர்வின் போதும் மறதி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நண்பர்களிடம் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு காதல் விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அரசியலில் இருப்பவர்கள் தொகுதி நிலவரங்களை உடனுக்குடன் மேலிடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். வியாபாரிகளுக்கு போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். புது ஏஜென்சி எடுப்பது குறித்து யோசிப்பீர்கள். அனுபவமிக்க வேலையாட்கள் பணியிலிருந்து விலகுவார்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். பங்குதாரரிடம் அனுசரித்து போவது நல்லது. புரோக்கரேஜ், மின்னணு மின்சார வகைகளால் லாபம் கிடைக்கும். செவ்வாய் ஆட்சி பெற்று 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட்டிருந்த உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதிகாரிகளுடனான மோதல்கள் விலகும். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு உடைய படைப்புகளை நல்ல வரவேற்பு கிடைக்கும். விவசாயிகளுக்கு நெல், கிழங்கு, எண்ணெய் வித்துகளால் ஆதாயம் கிடைக்கும். இடைவிடாத முயற்சியால் இலக்கை எட்டி பிடிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14, 15, 16, அப்புறம் 21, 22, 23, 30. அதே மாதிரி ஏப்ரலில் 1, 2, அப்புறம் 7லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 25, 26, 27ஆம் தேதி காலை 9 மணி வரை. யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஏழை மாணவனோட கல்வி செலவை ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா ரொம்பவுமே நல்லது. தேங்க்யூ.